எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா எங்கள் வீட்டில் செய்கிற கார சட்னி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு வானொலியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் கொஞ்சம் தான் அரைக்க போகிறேன், அதனால் ஒரு 3 மிளகா தான் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த காஞ்ச மிளகா வந்து கருகிடாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும், அதனால் கருகி போகக்கூடாது. நல்லா பொரிஞ்சிடணும். ஆனால் எண்ணெயில் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் 1 கப் சின்ன வெங்காயம், 1 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை உருவி போட்டுக்கணும். அதில் கருவேப்பிலை வதங்கினோடனே 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துடணும். கொஞ்சம் நழி மூடி போட்டு வேக வைக்கலாம். அதை அப்போ தான் நல்லா தக்காளி வெந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். நான் இருக்குதுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம மிளகாவே கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் சட்னி கொஞ்சமாக அரைக்கிறதுனால தான் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. நீங்கள் எப்படி இதில் முக்கியமானது இது தான். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. நம்ம சட்னி எவ்வளோ அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட அரைக்கிறீங்கன்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா அதையும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆறினோடனே ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் எடுத்து ஊற்றிடணும். சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்டா 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.